Good evening to all. JCI India, June 16. JCI Ronipet Power City. Living Ethics online training program at Zoom platform is hereby called to order. JCI கோட்பாடு கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அற்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. மனித சேவையே மகத்தான சேவையை நாங்கள் நம்புகிறோம். நன்றி. வெல்கம் அட்ரஸ். இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்துள்ள மண்டல பயிற்றுனர் ஜே.சி. விவேக் ராஜா அவர்களையும் மற்றும் இந்த தினத்தில் இணைந்துள்ள அத்தனை ஜே.சி. உறுப்பினர்களையும் நான் ஜே.சிக்களையும் ஜே.சி. ராணிப்பேட் பவர் சிட்டி கிளைக்கின் சார்பாக மனதார வருக வருக என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நன்றி. Next part of agenda, the floor hand over to today faculty. J.C. Vivek Raja sir, உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நீங்க floor start பண்ணிக்கலாம். Thank you sir. Thank you so much செல்வம் சார். ஆடிபிளா இருக்கா? Audible. Thank you sir. அனைவருக்கும் எளிய மாலை வணக்கம். இந்த அற்புதமான மாலை வேளையில என்னோட கோலிக் பிரசிடென்ட், கோலிக் ஜோன் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் நிறைய சேர்ந்து பயணிச்ச எங்களோட கோலிக் செல்வம் சார் இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இந்த செஷனுக்குள்ள போறோம். ஸோ உங்க எல்லாரோட அனுமதியோட என்னை பத்தின ஒரு சிறிய அறிமுகத்தை செஷனும் போதே நான் கொடுத்துக்க விரும்புறேன். சார், இந்த ரோஹிதா பிபிடின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கோவஸ்து கொடுத்துருங்க சார். அதில் தான் பிபிடி ஷேர் பண்ண போறேன். செல்வம் சார். செல்வம் சார் ஆடிபிளா? ஆடிபிள். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். இந்த இனிய மாலை வேளையில இந்த ஜேசிஏ அப்படின்ற இந்த 3 எழுத்து தாரக மந்திரத்தை பேஸ் பண்ணி நம்ம எல்லாரும் ஒன்று இணைவதை ரொம்ப மகிழ்ச்சியா நான் இந்த தருணத்துல பாக்குறேன். ஸோ இந்த ஷேரிங் த ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நண்பர் அடிக்கடி சொல்வார். நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை இந்த மக்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் பகிர்ந்து கொடுக்க தான் நாம நெக்ஸ்ட் லெவல்ல வளருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பணியை ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபோரம் உலகளாவி அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது ஜேசிஐன்னு மார்க்கெட்டி சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஃபோரம் நம்மளோட ஜேசிஐ. ஸோ இது வாய்ப்புகளை நம்மளோட மக்களுக்கு ரொம்ப அள்ளி தருது. ஸோ அதோட நீட்சியா தான் இந்த செஷனை நான் பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சி. வித் ஆல் ஆஃப் யுவர் பர்மிஷன் ஐம் ஷேரிங் மை பிபிடி. இன்றைய தலைப்பு ரொம்ப அற்புதமான தலைப்பை எனக்கு கொடுத்துருக்காரு நண்பர். அவர் கொடுத்த 5 டாபிக்குமே ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுல இந்த டாபிக் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டேன். ஸோ இது பாத்தீங்கன்னா சார், இப்போ பிபிடி தெரியுதுங்களா? விசிபிளா இருக்கா? எஸ் சார், விசிபிள். எஸ் சார். ஸோ இப்போ 10 பேர் நம்ம தளத்துல இருக்கிறோம். இந்த 10 பேரும் இன்டராக்டிவாகவும் வீடியோல வந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இது கட்டாயம் இல்லை, இது ஒரு ரெக்வஸ்ட். ஓகேங்களா? அப்படி இல்லைனாலும் சேட் பாக்ஸ். ஸோ சிலர் டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க, சில பர்சனலா எங்கேஜ் ஆயிருப்பீங்க. அப்சல்யூட்லி ஃபைன். ஸோ நம்ம பேசும்போது இந்த ரெலவெண்ட் கண்டென்ட்டுக்கான சப்போர்ட்டை ஒருத்தரோ இல்லை 10 பேருமோ கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இது என்னோட கைண்ட் ஆப்ளிகேஷன் சார். ஸோ யார் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தேங்க்யூ செல்வம் சார். யார் இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு த கிரேட் ஜேசி ஆர்பிசி ராணிப்பேட் பவர் சிட்டி அப்படின்ற ஃபோரம். ஸோ இதோட சீனியர் மோஸ்ட் பீப்புள்ஸை பற்றி ஒவ்வொருத்தரை பற்றியும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து லிவிங் எத்திக்ஸ் அப்படின்ற தலைப்புல
ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்திட்டு வர்றதை நான் ரெகுலரா பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அது யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் போகணும், இந்த வருஷத்தோட பிரசிடென்ட், செக்ரட்டரி அண்ட் வைஸ் பிரசிடென்ட் அவங்களுக்குலாம் இதோட கிரெடிட்ஸை கொடுத்து அவங்களுக்கு நான் தேங்க் பண்றேன். ஸோ தேங்க் பண்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்ன சொல்றது, ஐ எம் ஒன் அமாங் யூ, நான் உங்களில் ஒருவன், ஐ பிலாங்ஸ் டு யூ அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி. என்னோட நேம் ஜேசி விவேக் ராஜா. 2022 ZBP இருந்தேன். 2019 ஆரம்பிச்ச ஜேசி சென்னை சினர்ஜி கிங்ஸ் அப்படின்ற லா மூலமா இந்த உலகமே நம்மளுதான் அப்படின்னு நானும் ஒரு ஆக்டிவ் சிட்டிசன் அப்படின்ற மாதிரி மார்க்கத்துக்கு சொல்லிட்டு வர்றதுக்கு இந்த ஜேசி என்ற 3 எழுத்து தாரக மந்திரம் ஒரு பேக் போனா இருக்கு. இது மூலமா கிடைச்ச லேர்னிங்ஸை வச்சு நிறைய வாய்ப்புகள் என்னோட வாழ்க்கையில இன்னைக்கு ஒருத்தர் போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். அதுவும் ஜேசி மூலமா கிடைச்ச ரெஃபரன்ஸ் தான் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. நாளைக்கு வந்து ஒரு ஒரு கோவில், கேரளாவில் இருக்கிற ஐயப்பன் கோவில் சென்னையில கட்டப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டு ஓபன் பண்ண போகுது. அந்த கோவில் ஓபனிங் செரமனியை ஒரு பிரஸ் மீட்டா பிரஸ் ரிலீஸா பண்ண போறாங்க. அது கூட ஜேசிஐ மூலமா கிடைச்ச ஒரு கிஃப்டா தான் நான் பாக்குறேன். ஸோ அதனால இந்த ஹங்க்ரி டு கல்டிவேட் அப்படின்ற ஒரு டாபிக் மூலமா உங்க கூட இணையறதுல மறுபடியும் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுட்டு வந்து இந்த செஷனுக்குள்ள போறேன். சார் 10-11 ஆயிருக்கு. இதே மாதிரி வளர்ந்துகிட்டே வந்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். செல்வம் சார் மட்டும் வீடியோல வந்திருக்காரு. இது வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ். நான் சப்ஜெக்டுக்கு ரிலவெண்டான இமேஜா அதை கொடுத்துருக்கதான் நான் நம்புறேன். இது ரொம்ப க்ளோஸா பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ் ரொம்ப பிளர்ரா இருக்கும். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வந்து அப்படி தொலைநோக்கு பார்வையில பார்த்தோம்னா ஒரு கேதரிங் மாதிரி தெரியும். சரிங்களா? இந்த கேதரிங் எதுக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஒரு பசி தாகம் மாதிரி இருக்கிறவங்க. என்ன சொல்றது, சாக்ரட்டிஸ் லேர்னிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது the drive to learn something new அப்படின்ற ஒரு தாகத்தோட இருக்கிற மக்கள் சேர்ந்த கூட்டமா நான் பார்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு எண்ணத்தோட ஒரு புரிதலோட இந்த பிபிடி மூவ் ஆக போகுது. ஓகேங்களா? ஹங்க்ரி டு கல்டிவேட், அதாவது எனக்கு தாகம் இருக்கிற மாதிரி, பசி இருக்கிற மாதிரி இந்த மக்களையோ இல்லை என்னை சுத்தி இருக்கிற சமுதாயத்தையோ இல்லை என்னோட குழந்தைகள் மட்டும் இல்லாம என் குழந்தைகளோட சமகாலத்துல பிறந்த மற்ற குழந்தைகளையோ எம்பவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு பசியும் தாகமும் எனக்கு மட்டும் இல்லை, இந்த படத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையோட இந்த செஷனை நம்ம அணுக போறோம். இதற்கு நான் வந்து ஒரு கண்டென்ட் கேப்ஷன் கொடுத்துருக்கேன். டு எம்பவர் அவர் சொசைட்டி ஃபார் த குளோபல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ டு எம்பவர் அவர் சொசைட்டி ஃபார் த குளோபல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது தெளிவா படிக்க முடியல இல்லையா? அப்ப என்ன வேணும்னா ஒரு கிளீன் ஸ்லேட் வேணும். நம்ம திறந்த புத்தகமா இருக்கணும். நம்மளோட மனநிலை வந்து நமக்கு இது வரைக்கும் கிடைச்சது போதும், நாம இனிமேட்டு கொடுக்கணும் அப்படின்ற புரிதலோட செயல்படணும். அப்படி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஒரு பாதை அமையும். அந்த பாதை வந்து இந்த மாதிரி இந்த வெண்மை நிற பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹங்க்ரி டு கல்டிவேட் அப்படின்ற டாபிக்கை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா கல்டிவேட்டிங் த சேஞ்ச் அப்படின்னு சொல்றேன். ஸோ மாற்றத்தை நோக்கி உங்களை எல்லாரையும் இல்லை நம்ம சமுதாயத்தை எல்லாரையும் நான் வந்து எம்பவர் பண்றேன், இல்லை மோட்டிவேட் பண்றேன், இல்லை கல்டிவேட் பண்றேன். எதுக்காக? டு எம்பவர் அவர் சொசைட்டி ஃபார் த குளோபல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த தலைப்பு நம்மளோட தீமுக்கு ஒட்டி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஒரு தலைப்பை தெளிவா புரிய வச்சுட்டா, ஒரு ஹெட்லைனை மக்களுக்கு தெளிவா புரிய வச்சுட்டா பாதி வேலை முடிஞ்சது ஒரு ட்ரெயினருக்கு. ஓகேங்களா? ஸோ ஐஓ என்ன அப்படின்றத சொல்லியாச்சு. ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல ZTWSO இல்லை மற்ற ட்ரைனிங்கை படிக்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ் அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா அது இந்த பயிற்சி துறைக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்றத நாம ஒவ்வொரு நாளும் உணர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நம்மளோட டாபிக் என்னன்னா ஹங்க்ரி டு கல்டிவேட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு படமும் அது ரிலவெண்டான இன்ஃபர்மேஷனாவே நான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன் நண்பர்களே. மொத்தம் 4 டாபிக். அந்த 4 டாபிக்கும் சில இன்ஃபர்மேஷனை அதுக்கு ரிலவெண்டா கொண்டு வந்திருக்கிறேன். அது எல்லாமே நம்மளோட மக்கள், தேசிய மக்களுக்கு சார்ந்த விஷயங்களாகவும் அதை வந்து அதை தழுவியே இருக்கும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்துறேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தலைப்பை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா,
ஸோ இதுல பாருங்க, சொசைட்டல் சேஞ்சுக்காக நான் சில இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன். அது என்ன பண்ணுதுன்னா, கல்டிவேட்டிங் அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கரா கொடுக்குது. அது எது மூலமா கொடுக்க போகுது அப்படின்னா, கம்யூனிட்டியை என்கேஜ் பண்றது மூலமா கொடுக்க போகுது. ஓகேங்களா? ஸோ சொசைட்டல் சேஞ்ச் பண்ணணும்னா நாம மட்டுமே பண்ண முடியாது. நான் அடிக்கடி என்னோட செஷன்ல சொல்வேன், நம்மளோட டோர் ஸ்டெப்போட டோர் ஸ்டெப்ஸ், நம்ம வீட்டோட படிகள் வந்து கடைசி படியா இருக்கு கடைசி படியில இருந்து தொடங்கி மறுபடியும் அது முதல் படியா ஆகிற வரைக்கும். ஸோ நான் சொல்றதை நல்லா கற்பனை பண்ணுங்க. நீங்க வேலை நிமித்தம் காரணமாவோ இல்ல ஒரு காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ நீங்க வீட்டுல இருந்து ரெடியாகி கிளம்பி போறீங்க. வீட்டு படிக்கட்டுல இருந்து இறங்குறீங்க. உங்க வீட்டோட படிக்கட்டு லாஸ்ட் ஸ்டெப்பா மாறுது. அப்ப சொசைட்டில நீங்களும் ஒரு அங்கத்தினரா மாறுறீங்க. ஓகேங்களா? அந்த நேரத்துல இருந்து 5 மணி நேரமோ 10 மணி நேரமோ 8 மணி நேரமோ சொசைட்டில நீங்களும் ஒரு அங்கத்தினரா செயல்படுறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க நடந்து போற பாதையில ரோடு இருக்கும், ஒரு வெஹிக்கிள் இருக்கும், ஒரு பஸ் இருக்கும், இல்ல வேற ஏதாச்சும் ஒரு டிரான்ஸ்போர்ட் டிவைஸ் இருக்கும். பப்ளிக் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுப்பாங்க. இது எல்லாமே எத்தனை கோடி பணம் உங்ககிட்ட இருந்தாலும் நீங்களே உங்களுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்க முடியாது. அப்போ இந்த சொசைட்டில நாம சொசைட்டில ரொம்ப சாருண்டி மாதிரி சார்ந்து இருக்கிற ஒரு ஒரு அனிமல் தான் சொல்லணும். அப்போ சொசைட்டி கிட்ட இருந்து இவ்வளவு பெனிஃபிட்ஸ் வாங்குற நாம இந்த சொசைட்டிக்கு நம்ம எல்லாம் திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னு சிந்திச்சு நிதானிச்சு சிந்திச்சா நம்ம எதுவுமே பெருசா பண்ணல அப்படின்ற ஆன்சர் தான் எல்லாருக்கும் வரும். ஓகேங்களா? அதுல அந்த பர்சன்டேஜ் கூட குறைய இருக்கலாம். ஆனா சொசைட்டி நமக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம திருப்பி கொடுக்கல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, the presentation will explore how empowerment can drive societal change, highlighting key strategies and action that can be taken to cultivate a stronger, more engaged community. And a more engaged community, அதாவது more engaged community சிம்பிளா நமக்கு புரியுற லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, we want to be an active citizen. ஓகேங்களா? ரூல்ஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு தான், நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இல்லாம நம்ம எல்லாருக்கும் தான் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி தான் நாம இருக்கணும் அப்படின்றது அந்த ஆக்டிவ் சிட்டிசன், என்கேஜ் கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் தலைப்பை ஒட்டி நான் சிந்திக்கிற பார்வை கோணம். இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா ஏதாச்சும் ஒண்ணு, பிடிக்கலன்னா தம் டவுன் கூட பண்ணுங்க, பிடிச்சிருக்குன்னா லவ் சிம்பிள் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு ஹார்ட்டிங் சிம்பிள் போடுங்க. அது மாதிரி இன்டராக்டிவா இருக்கணும் அப்படின்றது ஆஸ் எ ட்ரெயினரா என்னோட ரெக்வஸ்ட். ஸோ அதை தொடர்ந்து இன்ட்ரோடக்ஷன் முடிச்சாச்சு. லவ்விங் குட். ஸோ அட்மின் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்ட்ராக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்கா இந்த சொசைட்டல் சேஞ்சை நம்ம எது மூலமா பண்ணலாம், எளிமையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்பவர்மெண்ட் தான் சார். ஸோ இஃப் வி ரெடி டு எம்பவர் அதர்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கான எல்லா விஷயங்களும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஈஸி டு பெனிட்ரேட் இன்சைட் த சொசைட்டி. ஸோ எம்பவர்மெண்ட் மூலமா தான் நாம ஈஸியா பெனிட்ரேட் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் எம்பவர்மெண்ட். ஸோ எம்பவர்மெண்ட்னா என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நாம போற பாதை கரெக்டா அப்படின்றத நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் எம்பவர்மெண்ட், நம்ம வந்து ஐ வாண்ட் டு எம்பவர் அதர்ஸ் அப்படின்னா எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்ற தெளிவான புரிதல் தான் இந்த தலைப்பை ஒட்டி நம்மளை திங்க் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஸோ பிகமிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் கான்ஃபிடென்ட். அதாவது இதை எப்படி சொல்லலாம்னா, ஒருத்தர் பள்ளத்துல விழுந்திருக்கிறாரு, அவரை நம்ம தூக்கி விடணும்னு நினைக்கிறோம். அப்ப தூக்கி விடும்போது இந்த கவுண்டமணியோட காமெடியில வரும் பாருங்க, அவர் வந்து அந்த ஒரு புதக்குழியில விழுந்திருப்பாரு, அரசியல்வாதி மாதிரி ஒருத்தர் வருவாரு, அவர் வந்து லிஃப்ட் பண்றேன்னு சொல்லுவாரு, அவர் போயிட்டு மறுபடியும் வந்து தவளை போடுவாரு, பல்ல கடிச்சு இழுத்து உள்ள தள்ளிடுவார். அப்ப ஸ்ட்ராங்கா ஸ்டேபிளா நிக்காத ஒருத்தர் இன்னொருத்தர் தூக்கி விட முடியாது, லிஃப்ட் பண்ண முடியாது. இந்த புரிதல் தான் சார் நமக்கு வேணும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு எம்பவர் அதர்ஸ் அப்படின்னா நாம வந்து ஃபுல் பொட்டன்ஷியலா இருக்கணும், நாம ஆல்ரெடி எம்பவர் ஆயிருக்கணும், நம்மளோட எனர்ஜி லெவல் ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும், நம்மளோட வார்த்தைகள் வந்து நேர்மையா இருக்கணும், நேர்மறையா இருக்கணும். அப்ப எம்பவர்மெண்ட் அப்படின்றது சொல்றதுக்கு என்னவோ எளிமையா இருக்கும். ஆனா மற்றவங்களை எம்பவர் பண்ணணும்னா அதுக்கு நாம வந்து எக்யூப்டா இருக்கணும். ஓகேங்களா?
ஸோ அதை தான் நான் இங்க பாக்குறேன். வெரி நைஸ் எக்ஸாம்பிள் சார். தேங்க்யூ ஸோ மச் பபிதா தேவி பிரபு. பபிதா மேம், பிரபு சார், கப்புல் ஜேசிஸ், நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ அப்ப நம்ம நிக்கிற தரையிலையோ இல்ல ஏதோ ஒரு தளத்திலையோ ஸ்ட்ராங்கா நம்ம நிற்கும் போதுதான் அடுத்தவங்களை லிட் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த கவுண்டமணி அந்த குட்டி அரசியல்வாதி கதையா மாறிடும். இப்போ பல்ல கடிச்சு அந்த டவல்ல அவர் இழுத்து அந்த சாக்கடையில தள்ளிடுவார். ஓகேங்களா? ஸோ அது காமெடிக்காக இருந்தாலும் புரிதலுக்காக இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ எம்பவர்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் பிகமிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் கான்ஃபிடென்ட். நாம ஸ்ட்ராங்கா இருக்கணும், மோர் கான்ஃபிடென்ட்டோட இருக்கணும். சார் நம்ம கிட்ட எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நமக்கும் 1000 கடன் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, சம்பளம் வருது வரல, அப்பாற்பட்ட சமாச்சாரம். ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரெயினர் அப்படின்னும் போதோ இல்ல ஜேசிஐ அப்படின்னும் போதோ நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கிற விதம் இருக்கு பாருங்க, அந்த விதம் தான் மற்றவங்களை எம்பவர் பண்ணும் சார். ஓகேங்களா? அப்போ ஹவு மச் கான்ஃபிடென்ட் வி நீட் டு பி, நம்ம எவ்வளவு கான்ஃபிடென்ட்டோட நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத நாம தான் டிசைன் பண்ணணும், டிசைடும் பண்ணணும். ஓகேங்களா? அப்பதான் நம்ம இன்னொருத்தரை லிட் பண்ணி விட முடியும். ஓகேங்களா? ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் கான்ஃபிடென்ட், பர்டிகுலர்லி இன் கண்ட்ரோலிங் ஒன்ஸ் லைஃப் அண்ட் கிளைமிங் ஒன்ஸ் ரைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல அந்த ஸ்லாண்டிங்கான லெட்டராகவும் போட்டிருக்கேன், அட் த சேம் டைம் ஹைலைட்டும் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்க. கண்ட்ரோலிங் ஒன்ஸ், பர்டிகுலர்லி இன் கண்ட்ரோலிங் ஒன்ஸ் லைஃப், மற்றவங்களோட லைஃபை நாம கண்ட்ரோல் பண்றோம். எந்த விதத்துல அப்படின்னா கிளைமிங் ஒன்ஸ் ரைட்ஸ். ஓகேங்களா? அவங்களோட உரிமைகளை சரியான விதத்துல புரிய வைக்கிறது மூலமா, அதாவது நேர்மறையாவோ எதிர்மறையாவோ ஒருத்தர் பாதிப்படைகிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணணும். நேர்மறையா இருக்கிறவங்களுக்கு இன்னும் அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்றதுக்கு, எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு அதை குறைச்சி கிரவுண்ட் லெவலுக்காச்சும் அட்லீஸ்ட் கொண்டு வர்றதுக்கு நம்ம இது பண்ணணும். அப்ப அது தெளிவான புரிதல் நமக்கு இருக்கணும் சார். ஓகேங்களா? அதுதான் இந்த எம்பவர்மெண்டோட பேசிக் ஸ்டெப்பா நான் பாக்குறேன். இது ஒண்ணு. ஸோ நாம ஸ்ட்ராங்கா இருக்கணும், மோர் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அப்பதான் இன்னொருத்தரை எம்பவர் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்களை எக்ஸிஸ்டிங் லெவல்ல இருந்து எலிவேட்டட் லெவலுக்கு கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அப்பதான் அவங்களுக்கு நாம அவங்களோட ரைட்ஸை சொல்லி புரிய வைக்கவும் முடியும். ஸோ இந்த எம்பவர்மெண்டோட பேசிக் நான் பாக்குறேன். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ க்ரூஷியல் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். இதை ஒரு தனி மனிதனுக்கு மட்டும் கொடுத்துறது அப்படின்றது, அதாவது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 10 பேர் அந்த 20 பேர் கொண்ட சபையில ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்து சொல்லி புரிய வச்சிட முடியும். ஓகேங்களா? அதுல இன்னொருத்தர் கேட்கிற கேள்வி கூட அந்த விஷயம் புரியாத இன்னொரு நபருக்கு பதிலா மாறிடும். ஆனா ஒருத்தரை மட்டும் உட்கார வச்சு எம்பவர் பண்ணணும், அதுல எக்கச்சக்க டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஸோ கன்சல்டிங் ஆர் கவுன்சிலிங் அப்படின்றது வேற, ஆனா எம்பவர்மெண்ட்ன்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அதுதான் இங்க சொல்ல வராங்க. இட்ஸ் அ க்ரூஷியல் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். ஒரு கம்யூனிட்டியை நம்மளால அவ்வளவு சீக்கிரம் மோல்டு பண்ணிட முடியாது. ஓகேங்களா? டு ரியலைஸ் தேர் பொட்டன்ஷியல், அவங்களோட இன்ஹரண்ட் பொட்டன்ஷியல், அவங்களுக்குள்ள பொதிஞ்சிருக்கிற ஆற்றலை வெளியே கொண்டு வர்றதுக்கு நாம நிறைய கஷ்டப்பட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை நம்ம இஷ்டப்பட்டு செஞ்சோம்னா நிச்சயமா ரிசல்ட் கண்டிப்பா வரும். அதுதான் வந்து நம்மளோட ஜேசி மக்கள் அழகா பண்றாங்க. இது இது எத்தனை பேரோட உழைப்பு இந்த ப்ரோக்ராமுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்றத என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. ஸோ அவங்க எல்லாருக்கும், அதாவது முகம் தெரியாத திரைக்கு பின்னால வேலை செய்யற ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்துல நாம நன்றி சொல்லலாம். அதை தம்ஸ் அப் மூலமாவோ லவ் சிம்பிள் மூலமாவோ நீங்களும் சொன்னீங்கன்னா எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸை எம்பவர் பண்றது. தேங்க்யூ ஃபார் த தம்ஸ் அப் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அண்ட் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் சொசைட்டல் டெவலப்மெண்ட், இதுதான் சார் இங்க. ஓகேங்களா? நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்கள நம்ம பார்த்துக்க தான் போறோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகேங்களா? ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும் அப்படின்னு சொன்னதுக்கு இன்னொரு விளக்கம் நம்ம மக்கள் சொல்றாங்க. அது ஊராம் புள்ளன்றது வந்து நம்மளோட ஒய்ஃபு. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஒய்ஃபை ஊட்டி ஊட்டி வளர்க்கும் போது அவங்க வயிற்றுல வளர்ற குழந்தை தான் புள்ள. அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன உலகம் நம்மளோட குடும்பம், ஊரான் பிள்ளைன்னா பொண்டாட்டி அப்படின்ற சர்க்கிள் இருந்து பிரேக் பண்ணி நம்ம வெளியில வந்தாதான் நிச்சயமா இந்த சொசைட்டல் சேஞ்சுன்றது வரும். எக்ஸாம்பிள் கூட வந்து இன்டர்னலாவே இருக்கு நம்மளோட மக்களுக்கு. அந்த தலைகள் எல்லாம் வெட்டி வீசிட்டு வெளியில வந்து இந்த சொசைட்டியை எம்பவர் பண்றதுக்கு ரெடி ஆகணும் நம்மளோட ஜேசி மக்களே. நன்றி. ஸோ இந்த ஸ்லைடும் இந்த கண்டென்ட்டும் அண்டர்ஸ்டாண்டிங் த எம்பவர்மெண்டோட பேசிக்கா இருக்கு அப்படின்னு நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட அனுமதியோட அடுத்த ஸ்லைட். ஸோ எல்லாரோட வாழ்க்கையும் இந்த மாதிரி ஒரு ஒயிட்டான பிளாக்கான ஒரு பக்கமோட தான் ஆரம்பிக்குது. அதுல
எவ்வளோ பெனிஃபிட்ஸை நம்ம இந்த சொசைட்டிக்கு கொடுக்குறோன்றத பொறுத்து தான் வளர்ச்சி இருக்குதுன்னு நான் சொல்றேன் நண்பர்களே. ஏன்னா என்னோட குருமார்கள் என்னை அப்படிதான் கைட் பண்றாங்க. ஆஹ் நம்ம எல்லாருக்கும் காமனா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா தாத்தா இருக்கிறாங்க. ஆனா காமனா ஒரு தாத்தா இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நல்லவங்க கிட்ட இருக்கிற பணம் அப்படின்றது ஊருக்கு நடுவுல இருக்கிற வத்தாத கேணியை போல. கேணினா கிணறு போல. அந்த கிணத்துல நாம தண்ணி எடுக்க எடுக்க அது சுரக்கும். ஆனா அந்த கிணறு எப்பவுமே, இதை அவர் சொல்லல, நான் சொல்றேன், சார்ஜ் பண்ணாது. 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்க 10 ரூபாய் கொடுக்கணும், 20 ரூபாய் கொடுக்கணும், சார்ஜ் பண்ணாது. அப்போ நல்லவர்கள் கிட்ட இருக்கிற பணமோ பொருளோ நல்ல ஒரு மதிப்போ இல்ல வேல்யூவோ நாலேஜோ மற்றவங்களுக்கு பகிரப்பட வேண்டியது. அப்படி பகிரதான் இந்த சொசைட்டி வந்து பெனிஃபிட் அடையும். பெனிஃபிட்ஸ் ஃபார் சொசைட்டி. எப்ப நீங்க சொசைட்டல் பெனிஃபிட்டுக்காக ஒர்க் பண்றீங்களோ அதுல அந்த 100 பேர்ல 1000 பேர்ல உங்க குடும்பமும் ஒன்னா இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தெளிவா சோசியல் சர்வீஸுக்கு வந்துடுவோம். ஓகேங்களா? ஸோ எம்பவரிங் இண்டிவிஜுவல்ஸ் லீட் டு இம்ப்ரூவ்டு லிவ்லிஹுட்ஸ், increased participation in decision making and enhanced social cohesion அப்படின்னு சொல்றாங்க. எப்ப நாம இந்த சொசைட்டிக்காக நம்ம பாடுபட ஆரம்பிக்கிறோமோ, ஓகேங்களா, மற்ற லிவ்லிஹுட், சொல்றது மற்ற மக்களை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்மளோட உழைப்பும் நம்மளோட சிந்தனையும் இருக்கோ, அதுல நாமளும் சேர்ந்து வளர்றத எல்லாரும் உணர முடியும். ஸோ அங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யும், பிரபஞ்சம் வேலை செய்யும். ஓகேங்களா? இந்த சீக்ரெட்ன்ற புத்தகத்துல நிறைய விஷயங்கள் வரும். டேல் கார்னேவோட ஹவு டு இன்ஃபுளுன்ஸ் அண்ட் இன்ஃபுளுன்ஸ் பீப்புள் அப்படின்ற புத்தகத்தோட எசன்ஸுங்க உள்ள வரும். இது எப்போ இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த சொசைட்டிக்காக நாம நம்மளை வந்து அர்ப்பணிக்கும் போதுதான் இது நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஹங்க்ரி டு கல்டிவேட் அப்படின்ற தலைப்பை ஒட்டி இதுவும் ஒரு அடிஷனல் பேராமீட்டரா பாயிண்டா நான் பாக்குறேன். நன்றி. ஸோ சொசைட்டி பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் diverse perspective and innovative solutions to challenges. ஓகே. ஸோ ஒவ்வொரு ஒரு இன்னோவேட்டிவ் சொல்யூஷனும் ஒரு சேலஞ்சா நம்மளோட வாழ்க்கையில மாறுச்சுன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாம வாழ்க்கை அழகா நகரும் நண்பர்களே. ஓகேங்களா? எம்பவர்மெண்ட் த்ரூ எஜுகேஷன். அதுக்கு அடுத்தது பார்த்தேன்னா, நான் இன்னைக்கு என்னோட நண்பர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நாம வந்து ஒரு ட்ரைனிங் ஃபோரம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி பண்ணும்போது நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒருத்தர் மட்டும்தான் மாற்றம், அவங்களோட லைஃப்ல ஒருத்தர் கிட்ட மட்டும்தான் நம்மளோட மாற்றம் கொடுக்க முடியும். அதுக்கு பதிலா அந்த ஸ்டூடெண்ட்டை எல்லாத்தையும் ஒரு லீடர் மாதிரி பார்த்துருக்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா அவங்கள லைட்டா எம்பவர் பண்ணா அந்த டீம் வந்து டெவலப் ஆயிடுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்கன்னா சைக்காலஜில கிளிக்னு சொல்லுவாங்க. ஒரு டீமோட லீடரை கிளிக், தலைவன், அவரை வந்து எம்பவர் பண்ணா அதுக்கு ஒரு படி மேல போய் இந்த குழந்தைங்களை எல்லாரையும் டீச் பண்ணி நாலேஜ் கொடுத்து எம்பவர் பண்ற டீச்சருக்கு நாம இன்புட்ஸ் கொடுத்து டெவலப் பண்ணிட்டா ஒரு கிளாஸ் ரூமோ இல்ல அந்த பர்டிகுலர் டீச்சர் ஒரு நாளும் கிளாஸ் இருக்கிற 200-300 ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேரும். இது ஒரு படி. அதுக்கு அடுத்த படின்னு பார்த்தோன்னா இந்த எல்லா டீச்சருங்களுக்கும் ஹெட்டா இருக்கிற ஹெட் மாஸ்டருக்கு நாம வந்து இன்புட்ஸ் கொடுத்தோம்னா, ஸோ நம்மளோட தேசிய மக்கள் தேசிய ட்ரெயினர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நாம எங்க போய் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு ஏரியா, ஒரு சிஸ்டம் அப்படின்னு இருக்கும்போது நிறைய தலைமை ஆசிரியர்கள் நாங்க தேர்ந்தெடுத்து சில ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு பண்ணோம். அதுக்கு சில ட்ரெயினர்ஸை சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். அப்போ எம்பவர்மெண்ட் த்ரூ எஜுகேஷன். எஜுகேஷன் பண்ணுவோம். கல்வியில் போடும் முதலீடு கடைசி வரை லாபம் தரும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எவர் லாஸ் பிசினஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை உலகத்துல எக்ஸப்ட் எஜுகேஷன். நல்லா சிந்திச்சு பாருங்க. அதாவது 7 பிறப்பும் அப்படின்னு 7 பிறவிகளுக்கு நம்ம கூட தொடர்ந்து வர ஒரே சமாச்சாரம் கல்வி மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. பணமோ பொருளோ வீட்டோ சொந்தமோ வசதி வாய்ப்புகளோ எதுவுமே நம்ம கூட வராது. ஆனா கல்வி அப்படின்றது வரும், 7 தலைமுறைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எத்திக்ஸ் சொல்லுது. அப்போ தலைமை ஆசிரியர்கிட்ட மாற்றம் ஏற்படுத்துற மாதிரி பயிற்சியாளர்கள் கிட்ட மாற்றம் ஏற்படுத்துற மாதிரி சில இனிஷியேட்டிவ்ஸ் நாங்க எடுத்தோம் எங்களோட டீமோட. அது வந்து ஒரு ஸ்கூல்ல ஆரம்பிச்சு சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்கூல்ல இந்த எஜுகேஷன் த்ரூ எம்பவர்மெண்ட் அப்படின்றது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. நிறைய ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் ப்ரொமோஷன்ஸ்லயும் நீங்க பார்த்துருப்பீங்க. நண்பர் செல்வம் சாரும் எங்களோட சேர்ந்து பயணிக்கிறாரு, அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எஜுகேஷன் இஸ் அ பவர்ஃபுல் டூல். அப்ப எம்பவர்மெண்ட் த்ரூ எஜுகேஷன் மூலமா பண்றது ரொம்ப எளிது.
எஜுகேஷன் இஸ் எ பவர்ஃபுல் டூல் ஃபார் எம்பவர்மெண்ட். ஸோ எம்பவர் பண்றதுக்கு கல்வி அப்படின்றத ஒரு பக்கபலமாவோ ஒரு பேக் போனாவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட் எக்யூப்ஸ் இண்டிவிஜுவல் வித் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு இப்ப இண்டிவிஜுவலை எம்பவர் பண்றதுக்கு கஷ்டம் தனி மனிதனா இருக்கும்போது. ஆனா அவனே எஜுகேட்டடா இருந்தான்னா அவனை எம்பவர் பண்றது ஈஸி அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் எஜுகேஷன், த்ரூ த எஜுகேஷன், த்ரூ த டூல் ஆஃப் எஜுகேஷன். அந்த அந்த கல்வின்ற ஆயுதத்தை யூஸ் பண்ணி யாரை வேணாலும் சேவ் பண்ணிடலாம், செதுக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இட் எக்யூப்ஸ் இண்டிவிஜுவல் வித் நாலேஜ் அண்ட் ஸ்கில், ஃபாஸ்டரிங் கிரிட்டிக்கல் திங்கிங். கிரிட்டிக்கல் திங்கிங்கை என்கரேஜ் பண்றது மூலமாவும் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்றது மூலமாவும் இந்த கம்யூனிட்டியை டெவலப் பண்ண முடியும். இதுல எதனா சந்தேகங்கள் இருக்கா நண்பர்களே? அதாவது தேங்க்யூ சார். யார் பேர் பார்க்க முடியல, ஆனா நீங்க அக்னாலேஜ் பண்ணிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. சந்தானகுமார். சந்தானகுமார், ஓகே. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்றது எஜுகேஷன் மூலமா கொண்டு போறதுக்கு வெல் சேட் ட்ரூ அட்மின். நன்றி நன்றி. அது பண்றது நமக்கு கொஞ்சம் எளிமை சார். ஓகேங்களா? அதாவது மரச்சுள்ளிகளை வேணா கைகளால வெறும் பேர் ஹேண்ட்ஸால உடைச்சிடலாம். ஆனா மரத்தையே நம்ம வெட்டி விறகா மாத்தணும்னா கண்டிப்பா ஒரு ஆயுதம் வேணும். அதுக்கு கத்தியோ கோடாரியோ கண்டிப்பா வேணும். அந்த கத்தி மாதிரியும் கோடாரி மாதிரியும் செயல்படுறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இந்த எஜுகேஷன் அப்படின்றது நமக்கு பக்கபலமா இருக்கும். எதுக்காக? எம்பவர் பண்றதுக்கு. யார? இந்த கம்யூனிட்டி. ஓகேங்களா? அந்த வேலையை ரொம்ப சிறப்பா செய்யற போரம் அப்படின்னு சொன்னா நம்ம ஜேசின்னு நம்ம மாறுதட்டி சொல்லிக்கலாம். இதுல எதுவும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஸோ உங்களோட அனுமதியோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டேன். ஓகேங்களா? எம்பவர்மெண்ட் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சில பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்ப இந்த படத்துல பாருங்க. இப்ப நம்ம இண்டிவிஜுவலா இருந்தோம். நம்ம லாஸ்ட் படிக்கட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் படிக்கட்டா ஆகுற வரைக்கும் சொசைட்டியில போய் சுத்தி மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டோம். சொசைட்டியால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு நம்ம நம்பணும். அந்த சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். மாற்றம் நம்ம கிட்ட வந்துருச்சு. அது போதுமா? நம்ம கிட்ட மட்டும் மாற்றம் வந்துட்டா போதுமா? அந்த மாற்றத்தை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? எனி அதர் கெஸ்? இந்த படத்தையும் இங்க இருக்கிற சிம்பிளையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் தோணுதுங்களா? ரெண்டாவது பாயிண்ட் எதுவா இருக்கும்? நாம இண்டிவிஜுவலா எம்பவர் ஆயிட்டோம் சார். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? எனி அதர் ஆன்சர்? ஒன் வேர்ட் ஆர் ஒன் லைன்? ஆக்ஷன். ஆக்ஷன். ஓகே சார், சூப்பர். ஒன் மோர் ட்ரை. இன் விவேக் ராஜாஸ் டிக்ஷனரி தேர் இஸ் நோ ராங் ஆன்சர். எல்லாமே ரிலவென்ட் டு த ரைட் ஆன்சர். எம்பவர் த வேர்ல்டு. கிட்டத்தட்ட 80% நண்பர் நெருங்கிட்டாரு. எம்பவர் த வேர்ல்டு. ஒன் மோர் ட்ரை சார். சூப்பர். ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இப்போ சார் சொன்னது 200% கரெக்ட். இப்போ இண்டிவிஜுவலா நம்ம கிட்ட ஒரு மாற்றம் வந்துருச்சு, ஒரு இம்பாக்ட் வந்துருச்சு. அந்த இண்டிவிஜுவல் மாற்றத்தை மட்டுமே வச்சு பெருசா எதனா சாதிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. வேர்ல்ட் ஆஸ் அ ஃபேமிலி. சூப்பர் சார், வெரி குட் சார், கரெக்ட் சார். ஸோ குளோபல் இம்பாக்ட். ஸோ நம்ம வேர்ல்டையே ஒரு ஃபேமிலியை கன்சிடர் பண்ணிட்டு அந்த மாற்றம் வந்துடும் சொல்றாரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஓகேங்களா? ஸோ குளோபல் இம்பாக்ட். ஸோ ரெண்டாவது எம்பவர்மெண்ட் நடந்துருச்சு. ஆனா அந்த எம்பவர்மெண்ட்டை என்ன பண்ணணும்? ஒரு குளோபல் இம்பாக்டுக்காக அதை கொண்டு போகணும் அப்படின்றது அடுத்த பாயிண்ட். ஸோ அட்ரஸிங் குளோபல் சேலஞ்சஸ். ஸோ குளோபலா என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு? ஓகேங்களா? பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லல, ப்ராப்ளம்ஸ் சொல்ல, சேலஞ்சஸ். அந்த சேலஞ்சஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னாலே மாற்றம்ன்றது வந்துடும். ஸோ ஒரு சமுதாய வளர்ச்சி, ஒரு நாட்டோட வளர்ச்சி என்ன அப்படின்னா ஒரு தனி மனிதனோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தனி மனிதனை தேர்ந்தெடுத்து நாம எம்பவர் பண்ணிட்டோம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை தேர்ந்தெடுத்து நாம எம்பவர் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா குளோபல் சேஞ்ச் தான். அதுல எம்பவர்மெண்ட் பிளேஸ் a vital role in tackling global issues such as poverty, inequality and climate change. So இது எல்லாமே relevant to our UNSDC concept சார். ஸோ இந்த கிளைமேட்டிக் சேஞ்சு, பாவர்ட்டி, இந்த ஹங்கர் டிரைவ், ஃபுட் டிரைவ், அது மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்களுமே நமக்கு ஆல்ரெடி நிறைய சர்ப்ளஸா கொடுத்துருக்குறாங்க. அதை ஒட்டி தான் இந்த ப்ரெசன்டேஷன். வேற வேற வார்த்தைகள்ல வேற வேற ஆம்பியன்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பிரச்சனைகளை நம்ம தேர்ந்தெடுத்து அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா எம்பவர்மெண்ட் அப்படின்றது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ எம்பவர்டு கம்யூனிட்டிஸ் ஆர் பெட்டர் எக்யூப்டு டு டெவலப் சஸ்டைனபிள் சொல்யூஷன் தட் கிரியேட் லாஸ்டிங் சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே அந்த முடியாத லாஸ்டிங் சேஞ்ச் அப்படிதான் சொல்லுவாரு. ஓகேங்களா? அது வந்து இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி நான் பர்சீவ் பண்றேன். அப்போ இந்த 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 ப்ராசஸ் அந்த பாவர்ட்டியை எவாக்குவேட் பண்றது, இன்இக்வாலிட்டியை எவாக்குவேட் பண்றது, கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்றத அடாப்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம எல்லாரும் இறங்கி வேலை செய்யறது. ஓகேங்களா? மற்றவங்க என்ன சொல்றது, பாதிக்கப்பட்ட மக்களை எம்பவர் பண்ணி நார்மல் டே டு டே லைஃபுக்கு கொண்டு வர்றதுக்காக உதவுறது. இதெல்லாம் தான் நம்ம ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ். அதை அட்ரஸ் பண்றதுக்கு நம்ம டீம் ஒர்க் பண்ணணும். அதாவது எந்த ஆக்டிவ் ஜேசி மக்களும் ஊருக்குள்ள இந்த நம்ம வசிக்கிற இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சும்மா பார்த்துட்டு மற்றவங்க மாதிரி போக மாட்டாங்க. அவங்க அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை கொடுத்துட்டோ இல்லைன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு தான் போவாங்க. அது ஒரு ப்ராஜெக்டாகவும் ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லதுதான். அதுக்காக தான் நாம எக்யூப் ஆயிருக்கிறோம். சில சீனியர் மோஸ்ட் பீப்புளால நாம எம்பவர் ஆயிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படிதான் பாக்குறேன். இதுதான் குளோபல் சேஞ்சஸ் கொடுக்கறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் நம்புறேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து சார் இது அந்த குளோபல் சேஞ்ச் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பண்ணிட்டோம். இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு இதை சொல்லி புரிய வச்சு ஸோ இதை ஒரு ப்ராஜெக்டா பண்ணி நாம என்ஜாய் பண்ணோம்னா நிச்சயமா நல்லா இருக்கு. மெசேஜ் ஒன்று போட்டிருக்காங்க. எஸ் சார், ஆர் யூ பார்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ஆர் யூ பார்ட் ஆஃப் சொல்யூஷன்? ஸோ பார்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் தான் சார். ஸோ ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்காம நாம அதை சேலஞ்சஸா பார்த்து அதுக்கான சொல்யூஷன்ஸை ஐடென்டிஃபை பண்றது தான் ரியல் எம்பவர்மெண்ட்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட், இந்த பிரச்சனைகள் எல்லாமே நாம ஒரு முறை ஃபேஸ் பண்ணா ரைட்டு. ஸோ ஒவ்வொரு முறையும் ஃபேஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு ப்ரொசீஜரும் ப்ரோட்டோகாலும், ஸோ எமர்ஜென்சி பீரியட்ல நம்ம எப்படிலாம் ரியாக்ட் பண்ணணும், ஸோ இந்தந்த நேரத்தில் எப்படிலாம் நாம இது பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு டிசைன் பண்ணி ஒரு கம்யூனிட்டி என்கேஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுதான் நம்மளோட லான்ச் கான்செப்ட். ஒரு பிரசிடென்ட் கான்செப்ட், செக்ரட்டரி கான்செப்ட், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ட்ரெஷரர் அப்படின்ற கான்செப்ட். இந்த 3 பேரும் ஹெட் டேபிள் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அதுக்கு ரெலவெண்டா ஒரு 5 to 6 விபிஸ், 5 to 6 டைரக்டர்ஸ், ஒரு 10 மெம்பர்ஸ். இந்த 23+ டீம் வந்து ஒவ்வொரு ப்ரொசீஜர் அண்ட் ப்ரோட்டோகால் மூலமா எம்பவர் ஆயிடுறாங்க. கம்யூனிட்டியில ஐடி ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க, அவங்களை எம்பவர் பண்றதுக்காக நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் இது பண்றாங்க. வருஷத்துக்கு 2 முறை 3 முறை பெரிய கேதரிங்ல போய் கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கும் தேவையான பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு ஷேரிங் த ஷோல்டர் அவங்களோட இதுவை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு சிஸ்டம்ல அழகா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்மளோட நேரத்தை விரயம் பண்ணாம இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நாமளை எம்பவர் பண்ணிக்கிறதுக்கும் ஃபைன் டியூன் பண்றதுக்கும் இந்த மாதிரி செஷன்லாம் வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கான டாபிக்லாம் அழகா டிசைன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அப்படின்ற டாபிக் உள்ள போனோம்னா ஆக்டிவ் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் எம்பவர்மெண்ட். ஸோ இது அடுத்த பரிமாணம். ஸோ ஆக்டிவ் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அது இல்லாம நாம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒரு ஊர்ல திருவிழா நடக்குது, ஒரு கிராமம், அந்த ஊர்ல திருவிழா நடக்குது. 80 to 90% பீப்புள் வந்து அன்எஜுகேட்டடா இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு மாதிரி கிளம்சியா தான் ஒரு என்ன சொல்றது, வெயிலுக்காக மோர் கொடுக்குறாங்கன்னா கூட அதுல 1 டம்ளர் வாங்குறதுக்கு 3 டம்ளரோட வேஸ்ட் பண்ணி அவங்க குடிப்பாங்க. அதுக்கு பதிலா ஒரு ப்ரொசீஜர் அண்ட் ப்ரோட்டோகால் சின்னதா ஒரு பாதை மாதிரி அமைச்சு அதுக்கு வந்து ஒரு 10 பேர் வரிசையில நின்று சாப்பிடுற மாதிரி ஒரு ஆம்பியன்ஸை நம்ம மக்கள் ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப ஸ்மூத்தா வேஸ்டேஜ் இல்லாம ஒரு டிராப் கூட வேஸ்ட் ஆகாம மக்களுக்கு தாகம் தணிக்கிற அது சின்ன தண்ணி தான் அது மோரா மாற்றி வேல்யூ அடிஷன் பண்ணி கொடுக்கும்போது கூட அதுல ஒரு ப்ரொசீஜர், ஒரு சின்ன ப்ரோட்டோகால், அதை நாம ப்ரீ பிளான் பண்ணிட்டோம் ப்ராப்பரா அப்படின்னா there is no wastage. So active community engagement is essential for empowerment. அப்ப அதுக்கு முன்னேற்பாடுகள் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் அறிவு இருக்கணும். ஓகேங்களா? அந்த அறிவை யாரோ ஒருத்தர் சீனியர் மூலமா நம்ம ஒரு எல்ஜிபி ஆர் ஜிபி மீட்டிங் போட்டு நம்மள எம்பவர் பண்ணிட்டு அந்த ப்ரொசீஜர் ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணோம்னா நிச்சயமா நெக்ஸ்ட் லெவல்ல எக்ஸிஸ்டிங் லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிவேட் ஆயிடலாம் நண்பர்கள். ஸோ இட்ஸ் பாசிட்டிவ் கொலாபரேஷன். ஓகேங்களா? ஸோ நமக்கு கொலாபரேஷன் அப்படின்ற கான்செப்ட்ல போகும்போது ஆல்ரெடி இதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணவங்க கைட் பண்ணுவாங்க. ஸோ பிரைன் ஸ்டார்மிங் பண்ணி அந்த டீடைல்ஸை தெரிஞ்சுக்கலாம். பில்ஸ் ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கை வரும். ஒரு ப்ராஜெக்டை
முதல்ல பண்ணும்போது வேணா நமக்கு பயம் இருக்கலாம். அடுத்தடுத்து நம்ம பண்ணும்போதோ இல்ல மென்டாரிங் பண்ணும்போதோ ஒரு ஒரு தன்னம்பிக்கை வரும், ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அண்ட் கிரியேட்ஸ் சீன் ஆஃப் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு கை எப்பவுமே ஓசை வர வைக்காது, அட்லீஸ்ட் 2 கையாச்சும் வேணும் ஒரு சவுண்டை கிரியேட் பண்றதுக்கு கூட. அப்போ ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிதான். ஒரு ஒரு கல்யாணமோ இல்ல ஒரு ஊர் கூடி தேர் இருப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டோ இந்த ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கான ஆப்டான எக்ஸாம்பிள். ஸோ ஒரு பெண் ஒரு 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 மணமகன் ஒரு மணமகள் அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு சாப்பாடு போட்டு அந்த அளவுக்கு பெரிய சத்திரம் ஒண்ணு பண்ணி 10 லட்ச ரூபாய் 20 லட்சம் வருஷத்துல நம்ம வாழ்க்கையில சம்பாதிச்ச எல்லா அமௌண்ட்டையும் வச்சு இன்வெஸ்ட் பண்றது எதுக்கு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தனித்தனியா இருக்கிற 2 மனிதர்கள் ஒன்னா சேர்ந்து வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த இந்த பயணத்துல நம்மளோட வாழ்த்துக்களும் வழிகாட்டுதலும் நம்மளோட கைடும் அங்க தேவை அப்படின்றத அட்ரஸ் பண்றதுக்காக எல்லாரும் அவங்கவுங்களோட எக்ஸிஸ்டிங் லைஃப்ல கமிட் ஆகி ஓடிட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து இவங்க 2 பேரும் வாழ்க்கையில புதுசா ஒரு படி எடுத்து வைக்கிறாங்க. அங்க போகணும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாரும் போய் சேர்ந்து இது மறுபடியும் அதே ஷேரிங் சொல்றது தான். நம்மளால புரிஞ்ச சின்ன உதவி ஒரு அச்சத்தை போடும்போது அந்த 5 நிமிஷம் ப்ராசஸ்ல நமக்கு வந்து கிடைக்கிற அந்த பாசிட்டிவ் பிளெஸிங்ஸ் வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நைஸ் எக்ஸாம்பிள் மேரேஜ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இதெல்லாம் தான் சார் இந்த கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நல்லதுல கலந்துக்கிறோமோ இல்லையோ கெட்டதுல கலந்துக்கணும் அப்படின்னு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளோட கம்யூனிட்டியில இருக்கு. அப்போ ஆல்ரெடியே அவங்க சிக்கா இருப்பாங்க. அப்போ நம்மளை வந்து இன்வைட் பண்ணுவாங்களா ஒரு மேரேஜுக்கு இன்வைட் பண்ற மாதிரி. அப்போ ஒருத்தரோட வீட்டுல கஷ்டம்னு ஒண்ணு இருக்குன்னா அந்த கஷ்டத்தை போய் நம்ம பகிர்ந்துக்கும் போது என்ன, தமிழ்ல அழகான ஒரு சேயிங்ஸ் இருக்கு, பகிர்ந்து கொள்ள போகும்போது இரட்டிப்பாகுமாம் சந்தோஷம், பாதியாகுமாம் சோகம்னு ஒண்ணு இருக்கு. அப்போ சந்தோஷத்தை போய் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நண்பர் வேணும், சோகத்தை கொட்டி தீர்த்துக்கிறதுக்கும் ஒரு நண்பர் வேணும். அது 2மே இருந்துச்சுன்னா சந்தோஷத்தை பகிர்ந்து டபுள் பண்ணிக்கலாம், கஷ்டத்தை பகிர்ந்து ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ பபிதா அண்ட் பிரபு சார். கஷ்டத்தை பகிர்ந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும், 1.5 மடங்கு 2.5 மடங்கு நமக்கு சந்தோஷம் தான் கிடைக்கும். ஓகேங்களா சார்? நான் அன்னைக்கு ரொம்ப ஒடிஞ்சு போயிருந்தேன்ப்பா, என் தோல்ல கை போட்டு 4 வார்த்தை சொன்னான், நறுக்குன்னு சொன்னான் அப்படின்ற ஒரு எண்ணம் அங்க விதைக்கப்படும். அதுதான் சார் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். ஸோ இதை வந்து இங்கிலீஷ்ல 1000 வார்த்தைகளை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், தமிழ்ல 2000 வார்த்தைகளை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனா நிதர்சனமான உண்மை இதுதான். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் யுஎன்எஸ்சிசி கான்செப்ட் தான் சார். இதை எஸ்டிஜி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த பாவர்ட்டியை எவாக்குவேட் பண்றது, மற்றவங்களுக்கு எஜுகேஷன்ல எம்பவர் பண்றது, அந்த மாதிரி வார்த்தைகளை அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல தான் நம்ம இதில் கொடுத்துக்கிறோம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? எப்படி மோட்டிவேட் பண்ண போறோம், எப்படி அவங்கள எம்பவர் பண்ண போறோம், சொசைட்டில கம்யூனிட்டியை எப்படி வந்து என்கேஜ் பண்ண போறோம், எப்படி என்கரேஜ் பண்ண போறோம். என்கரேஜ், என்கேஜ், ஓகேங்களா, எம்பவர்மெண்ட். இந்த 3 ஈயையும் சரியான ரேஷியோல 33 இல்ல 10 50 40 ஸோ ஏதோ ஒரு ரேஷியோல இந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி நம்ம மக்களை அணுகணும்னா நிச்சயமா வெற்றி தான். அதுக்காக நம்ம டீம் ஒர்க் பண்றதுக்கு நம்மளோட ஜேசியில 1008 ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதை ஜஸ்ட் சிம்பிளா ஃபாலோ பண்ணாலே போதும், நிச்சயமா நமக்கு இது கிடைக்கும். இந்த விஷயத்த, இந்த மோட்டிவேஷனல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம எப்படி பண்ண போறோம்னா த்ரூ லீடர்ஷிப், இன்ஸ்பைரிங் த்ரூ லீடர்ஷிப் அப்படின்றத மூலமா பண்ணோம்னா நிச்சயமா நமக்கு வந்து வெற்றி அப்படின்றது எட்டாக்கனியா இருக்காது, ஈஸியா எட்டி பிடிக்கிற தூரத்துல நமக்கு கிடைச்சிடும் நண்பர்களே. ஸோ அதை தொடர்ந்து பில்டிங் எ சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி. ஸோ லைக் மைண்டட் பீப்புளை ஐடென்டிஃபை பண்றது, அப்படிங்களா, லைக் மைண்டட் பீப்புளை ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நம்மளோட சக்சஸ் அப்படின்றது வந்து ரொம்ப எளிமையாக்கப்படும் நண்பர்களே. ஸோ அதுதான் பில்டிங் எ சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி அப்படின்றது. நிறைய லைக் மைண்டட் பீப்புளை நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களோட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி மற்றவங்களை எம்பவர் பண்ணி என்கரேஜ் பண்ணி ஸோ என்டர்டெயின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ என்கரேஜிங் இன்னோவேஷன், இதை எப்படிலாம் பண்ணலாம், ஓகேங்களா, இன்னோவேட்டிவா எப்படி பண்ணலாம், நாம முதல்ல எப்படி மோட்டிவேட் ஆகணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, நாம முதல்ல ஸ்டாண்ட் பண்ணாதான் அடுத்தவங்களை எம்பவர் பண்ண முடியும், என்கேஜ் பண்ண முடியும், என்கரேஜ் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா யோசிச்சு நிறைய விஷயங்களை இனிஷியேட் பண்ணோம்னா நிச்சயமா நடக்கும். ஸோ ஃபைனலா பார்த்தோம்னா ஆக்ஷன் ஸ்டெப். ஸோ வாய்க்கையே பேசுறதோ, மேடை போட்டு பேசுறதோ, இல்லை ஆன்லைன் செஷன் எடுக்கிறதோ நிச்சயமா வேலைக்கு ஆகாது. ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் என்ன,
ஓகேங்களா? பிளான் பண்றோம் பண்ணிக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. அதை 10 பிளான் பண்ணி அட்லீஸ்ட் 2 ஆச்சும் எக்ஸிக்யூட் பண்ணி சக்சஸோ அல்லது ஃபெயிலியரோ நம்ம பார்க்கலாம். ஆனா எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் ஆகும். அந்த கிரியேட் ஆக்ஷனபிள் பிளான்ஸ், அந்த பிளான்ஸ் எல்லாமே ஆக்ஷனபிள் பிளானா இருக்கணும். ஓகேவா? நம்ம பிளான் பண்றதெல்லாம் 1 கோடிக்கு 5 கோடிக்கு 100 கோடிக்கு இருந்ததுன்னா போகலாம். ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனா மட்டும்தான் அவுட்கம்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். இது கரெக்டான பாதையில போகுதா இல்லையா அப்படின்னு நம்ம ட்ராக் பண்ணி கொண்டு வந்தோம்னா நிச்சயமா நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஃபைனலா, ஸோ எம்பவர்மெண்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் டிரைவிங் மீனிங்ஃபுல் சேஞ்ச் இன் சொசைட்டி. ஓகேவா? எம்பவர்மெண்ட்ன்றது பேஸு. அது மீனிங்ஃபுல் சொசைட்டி சேஞ்சஸ் கொடுக்கறதுக்கு அந்த எம்பவர்மெண்ட் ரொம்ப பேஸ். அதுக்கு சப்போர்ட்டிவா த்ரூ எஜுகேஷன் மூலமா, லீடர்ஷிப் மூலமா, கம்யூனிட்டி சப்போர்ட் மூலமா அண்ட் இன்னோவேட்டிவ் திங்கிங் மூலமா ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். We can cultivate a culture of empowerment that enables individuals to contribute to sustainable development and address local and global changes அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்க்ளூஷன் வருது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஸ்லைடோட ஒரு ரீகேப்பா நான் இதை பார்க்குறேன். இது எல்லாத்துக்கான கனெக்டிவிட்டி கிடைச்சதா நான் பார்க்குறேன். ஸோ ஹங்க்ரி டு கல்டிவேட், அந்த மக்களை கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி தாகம் மாதிரியும் பசி மாதிரியும் பிசிக்கல் நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏஜுக்கு மேல அந்த பிசிக்கல் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது மஸ்ட்னுவாங்க. அதுவும் ஒரு ஹங்கர் டிரைவ் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இந்த சொசைட்டியை எம்பவர் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ஒரு பசி மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் மாற்றம் அப்படின்றது நடக்கும். ஸோ நம்ம எல்லாரும் அதை சேர்ந்து பயணிப்போம், நம்மளோட ஷோல்டரை ஷேர் பண்ணிப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்பிசி டீம். தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ask and feedback also. Thank you, sir. Thank you so much. Nice Yes, session. yes, Thank you. Already time 8:57. So டாபிக் போனது தெரியல. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வர பார்ட்டிசிபென்ட்க்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. எனி 2 பார்ட்டிசிபென்ட்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் செஷன். இளங்கோ சார், நன்றி சார். வணக்கம் சார். எஸ் சார். எஸ் மேடம். வணக்கம் சார். நீங்க கொடுத்த ஒவ்வொரு தலைப்புக்கும் அர்த்தங்கள் சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. அந்த எஜுகேஷனலுக்கு நீங்க மரத்த உதாரணம் சொல்லி சொன்னது, அப்புறம் கம்யூனிட்டிக்கு மேரேஜை பத்தி சொன்னது, மோட்டிவேட் பண்றதுக்கு நம்ம அதை நம்ம இது பண்ணிக்கிடணும், மோட்டிவேஷன் பண்ணிக்கிடணும்னு சொன்னது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் பிளான் போடணும். ஹலோ பேசுங்க. கேக்குதாங்க சார்? கேக்குது, பேசுங்க. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் பிளான் போட்டுக்கிடணும் சொன்னது, சொசைட்டியை திருத்துறதுக்கு பசிய உதாரணமா சொன்னது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். உங்க பேச்சு நிதானமா நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். கிரீஷ் சார், நீங்க பேசலாம். அகைன் தேங்க்யூ சார். உண்மையிலேயே அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஹங்க்ரி ஃபார் கல்ச்சர் அப்படின்றது, ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தா நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம் பீப்புள், ப்ராசஸ் அண்ட் கல்ச்சர். இன்னைக்கு எல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு காரணமே வந்து அந்த கல்ச்சர் தான். அது ஹங்க்ரி ஃபார் கல்ச்சர், எம்பவரிங் அவர் செல்ஃப் அண்ட் டு த கம்யூனிட்டி அண்ட் டு த குளோபல் திங்கிங் கொண்டு வந்தார். உண்மையிலே ரொம்ப ஒரு இனிஷியலாக கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டாரு. எனவே தேங்க்யூ சார். கீப் இட் அப். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஃபேக்கல்டி க்ளோசிங் ரிமார்க்ஸ் சார், உங்களுடைய க்ளோசிங் ரிமார்க்ஸ் சொல்றேன் சார். ஷார்ட் அண்ட் ஸ்வீட். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். இது அருமையான இனிஷியேட்டிவா ஜேசி ஆர்பிசி ரொம்ப அற்புதமா டெய்லி இந்த மக்களை எம்பவர் பண்ற ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மொத்த குழுவுக்கும் இந்த பயிற்சியாளரோட பார்வையில, அதாவது நாலேஜ் இருந்து பிரயோஜனம் இல்லை, அதை சரியான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியை சரியா பண்ணா மட்டும்தான் அந்த சைக்கிள் முழுமையடையும். அந்த செயலை ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த செஷனோட லைவ் எக்ஸாம்பிள். ஸோ ஹங்க்ரி டு கல்டிவேட் அப்படின்றதுக்கான ஒரு பேஸ் உதாரணமா நம்மளோட ஜேசி ஆர்பிசி டீமையே பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். டுமாரோஸ் ப்ரோக்ராம் சேஞ்ச் மேக்கர் ஜேசி ரமேஷ் சார் எடுக்கிறாங்க. ஸோ 8:15 எல்லாமே நீங்கள் ஜாயின் ஆகிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஜேசி. ஓகே, இந்த ஜேசி இந்தியா
ஜோன் செக்ஷனுடைய ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டியுடைய இந்த லிவிங் எத்திக்ஸ் ஓடிபி கிடைத்த இந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமான நன்றிகள். ஜேசி இந்தியா ஜோன் 16 ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் லிவிங் எத்திக்ஸ் இஸ் ஹியர் பை அட்ஜர்ன். தேங்க்யூ. தேங்க்யூ.